மற்றும் எனது நீண்டகால நண்பராகிய டாக்டர் மதுசூதனன், மற்றொரு இந்த விழாவின் நாயகன் திரு லியாகத் அலிகான் சார். அவரை அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு பாடலாசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் அப்படின்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் மக்கள்கிட்ட அதிகமாக சேர்ந்த இன்னொரு மீடியா இருக்குது. அந்த மீடியா எல்லா குழந்தைகளுக்கு தெரியுதா என்னன்னு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது சன் டிவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடகம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? செல்வி நாடகத்தில் சிங்கம் பெருமாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்தார். ரொம்ப அற்புதமாக நடித்து மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சவர். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்கிறப்ப அந்த லியாகத் அலிகான் சார் சிங்கம் பெருமாள் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்னா, அந்த மனுஷன்ட்ட ஏன்டா பேசுகிற, அவர் எவ்வளோ கொடுமைக்காரன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்னொன்று, என்னோட வயசுக்கும் அவருடைய வயசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனாலும் என்கிட்ட நிறைய க்ளோஸாக பேசுகிற ஒரே ஆள் அவர் தான். அந்த அளவுக்கு வந்து அவருடைய பண்பு இருக்கும். அவர் அடுத்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள்லாம் சொல்ல போகிறாங்க. இங்கே வந்து முதல்ல வந்து இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்காக முதலில் உங்களை நான் முழு மனதுடன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவையான நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமானது வந்து அடிப்படை வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கல்வி தான். இந்த அடிப்படை கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு எல்லாத்தையோட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் வந்து இந்த ஆரம்பிக்கும் முதலே வந்து இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னை இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளாக்கி கொண்டு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக மற்றவர்களும் அழைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு பள்ளிக்கூடம் நான் படித்த ஒரு கிறிஸ்தவ பள்ளி. என்னுடைய 10வது வகுப்பு வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன். அது விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகில் உள்ள ஒரு கிராமம்தான். அதாவது மாணவர்களாக நம்ம வளரும் பொழுது நம்மளுக்கு அடிப்படை தேவையானது வந்து படிப்பு 2வது பக்கம்தான். முதல்ல இருக்கக்கூடிய வந்து ஒழுக்கம், நம்மளுடைய குவாலிட்டி அது வந்து செகண்டரி தான். கேரக்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கேரக்டரை இங்கே நிறைய கற்றுக்கலாம், நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க.